ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் சொல்லி கூட அவர் கேட்கல. அவர் வந்த ஸ்பீடு, வந்த ஹைட், அந்த ஹைட்ல இருந்து டிசர்ட் ஆன ஆங்கிள், இது எல்லாமே தப்பு. அதுவும் இல்லாம அந்த ஏரோப்ளேன் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 65 வருஷம் 70 வருஷம் ஓல்டு டெக்னாலஜி. அதை வந்து ரினோவேட் பண்ணி தான் அந்த ஏர்கிராஃப்ட் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவன் ட்ரைனிங் செஷன்ல இது நடந்திருக்கு. இது வந்து அசம்பாவிதம் தவிர்க்க முடியாம போயிருக்கு. அவரு முடிவு வரைக்கும் முயற்சி பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீ வித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம். ஸோ அந்த இடத்துல சரியான ஒரு செயல்பாடு இல்லை. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்தியன் ஏர்லைன்ஸோட பிரச்சனை என்னன்னா, அது கவர்மெண்டா இருந்தப்ப அது நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவில் பறக்கிற 100 ஏரோப்ளேன்ல, ஆனா பங்களாதேஷ் ஏர்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்கானமியை தான் நம்ம சொல்ல முடியுது. மிலிட்டரி பேஸ்ல விழுந்திருந்ததுன்னா அது இவ்வளவு பெரிய இதா இருந்திருக்காது. பைலட் எஜெக்ட் ஆயிருப்பாரு, இவங்களுக்கும் ஒன்றும் ஆயிருக்காது. ஆனா அது ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் இடத்துல போய் உழுவுறப்பதான் அந்த பிரச்சனைகள். ஒரு சில பைலட்ஸ் வந்து அவங்களோட தற்கொலைக்காகவோ இல்ல அந்த மாதிரி போய் பண்ணிருக்காங்க. இதனாலதான் உடனே அந்த பைலட் மேல அந்த கவனம் திரும்புறது. இன்னொன்னு. வணக்கம் சார். வணக்கம். எஸ்டர்டே வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் ஃபிளைட் போயிட்டு ஸ்கூல்ல போய் ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் சம்பந்தமான இந்த மாதிரி ட்ராஜடி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஓல்டு ஏர்கிராஃப்ட், சைனா கிட்ட பை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பேக் சைடில் இருக்க ட்ரூத் என்ன சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி சொல்கிற மாதிரி தான். 1960 ரஷ்யாவோட சேர்ந்து அவங்க MiG-21 வந்து ரீடிசைன் பண்ணது அந்த F7ங்கிற சீனை. அதுவும் நம்ம வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். அது அவரு ஃபர்ஸ்ட் இப்போ கிராஷ் ஆன பைலட் சாகரும் வந்து ஃபர்ஸ்ட் சோலோன்னு சொல்லுவாங்க. சொல்லணும் என்னன்னா, அது வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுவீங்க இல்லையா, 4 சக்கர வாகனத்துல போறப்ப உங்களோட பக்கத்துல உட்காந்து ஒரு ஆசிரியர் வந்து சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தனியா நீங்க போட்டுவீங்க. அந்த மாதிரி தனியா போற விஷயத்தான் வந்து சோலோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சோலோ ஒரு போயிருக்காரு. அதுவும் இல்லாம அந்த ஏரோப்ளேன் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 65 வருஷம் 70 வருஷம் ஓல்டு டெக்னாலஜி. அதை வந்து ரினோவேட் பண்ணி தான் அந்த ஏர்கிராஃப்ட் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து சொல்றப்பே தாத்தா ஏரோப்ளேன் அப்படிங்கிற மாதிரி கிராண்ட் பாஸ் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஃபைட்டர் ஃபார்மெல்லாம் இருக்கு. அது ஃபைட்டர், அது ஜஸ்ட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் தான். ஸோ அவன் ட்ரைனிங் செஷன்ல இது நடந்திருக்கு. இது வந்து அசம்பாவிதம் தவிர்க்க முடியாம போயிருக்கு. அவரு முடிவு வரைக்கும் முயற்சி பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் நம்மளால பாரம் சொல்ல முடியும். 19 குழந்தைங்க இறந்திருக்கு. பேரு குழந்தைங்க, ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து. ஸோ இப்போ வந்து பழைய ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து இப்போ அகமதாபாத்தில் நடந்த ஒரு விஷயத்துலையும் நடந்த அந்த போயிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 வருஷம் பழைய ஏர்கிராஃப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 மந்த்தில் 11 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு வந்து நோட்டீஸ் போயிருக்கு. இந்த சேஃப்டி செக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணல அப்படின்ற ஒரு நோட்டீஸ் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டைரெக்டாகவே பைலட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கிறத தாண்டி, இது பேக் எண்டில் இருக்க இந்த மாதிரி நிறுவனங்களும் வந்து சில தவறுகள்லாம் பண்ணுறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து தெரிய வருது. இந்த சேஃப்டி செக்கை பற்றியும் இந்தியன் ஏர்லைன்ஸ் பண்ண இந்த தவறை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கு? இதை வந்து நான் அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷ் அப்பவே நான் இதை பற்றி ரொம்ப விரிவான விளக்கம் வந்து எல்லா காணொலியிலையும் கொடுத்துருக்கேன். ஒரு 40 நிமிஷம் என்னோட காணொலியே இருக்கு. இதுலயும் நான் ஆரம்பத்தில் எல்லாரும் சொன்னப்ப ஃபிளாப் எல்லாம் சொன்னப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது வந்து முழுக்க ஃபியூல் போல இன்ஜின் ராட் வழியில வந்து தெரிஞ்சது. டேக் ஆஃப் கடைசியில வந்து டேக் ஆஃப் இதெல்லாம் எதை குறிச்சதுன்னா விமானத்தோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற பிரச்சனை, அதுல இருக்கிற சிக்கல். இதை வந்து ஹியூமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹியூமன் ஃபேக்டர்ஸ் இதுல எங்க வருதுன்னா மெயின்டெனன்ஸ் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் சேர்ந்து. அது மெயின்டெனன்ஸ், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் பண்றாங்கல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு 2 சக்கர வாகனம் வச்சிருப்பீங்க, இல்ல 4 சக்கர வாகனம் வச்சிருப்பீங்க. அதுல எல்லாம் வந்து நீங்க இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணாம இருக்கலாம். இல்ல ஒரு பாகம் வந்து எந்த நேரத்துல இந்த காம்பனண்ட்டை மாத்தணும்னு உங்களுக்கு தெரியாது. அது ஃபெயில் ஆகிற வரைக்கும் ஓட்டுவீங்க. ஆனா ஏர்கிராஃப்ட்ல அப்படி கிடையாது. ஒரு பகுதி, ஒரு பாகம் வந்து 2 வருஷம் வந்ததுன்னா அது 1 வருஷத்துலயே மாத்துற மாதிரி அதுக்கான குறிப்பு வந்துடும். இந்த மெயின்டெனன்ஸ், அதை ஸ்னாக்னு சொல்லுவோம். அது ஒழுங்கா ஒர்க் ஆகலைன்னா ஸ்னாக் சொல்லுவோம். இந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப குரூஷியலானது. அந்த ஏரோப்ளேனை வந்து புது ஏர்கிராஃப்டா இருந்தாலும் சரி, பழைய ஏர்கிராஃப்டா இருந்தாலும் சரி, அதை டு த மார்க் வச்சிருக்க வேண்டியது ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸோட முக்கியமானது. இது என்னங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது.
ஸோ அந்த இடத்துல சரியான ஒரு செயல்பாடு இல்லை. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்தியன் ஏர்லைன்ஸோட பிரச்சனை என்னன்னா, அது கவர்மெண்டா இருந்தப்ப அது நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்கு. அப்ப பிரைவேட் ஏர்லைன்ஸ்க்கும் அதுக்கும் நிறைய வேலை பார்க்கறதுல அந்த அந்த கல்ச்சர், அந்த கலாச்சார விதமான அங்க வேலை செய்யறதுக்குமே வேற நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. நீங்க என்னதான் நிறுவனத்தை வாங்கினாலும் அங்க இருக்கிற கலாச்சாரத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுதான் நமக்கு இங்க வெளிப்படையா தெரியுது. இன்னொன்னு என்னன்னா, ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்தியாவில பறக்கிற 100 ஏரோப்ளேன்ல 20 ஏரோப்ளேன் தான் வந்து சொந்தமா வாங்கப்பட்டது, 80 வந்து லீஸ்க்கு பறந்துருக்கு. அந்த சொந்த ஏரோப்ளேன் எல்லாமே ஏர் இந்தியாவோட தான். இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா தான் சொந்தமான ஏரோப்ளேன் வச்சிருக்காங்க. அவங்க தான் மெயின்டெனன்ஸ் இங்க பண்றாங்க. ஹெவி மெயின்டெனன்ஸ்லாம் அங்க தான் பண்றாங்க. மற்ற 80% மற்ற எல்லா ஏர்லைன்ஸ் இண்டிகோ உட்பட வெளியில வாங்கி அதை இன்னொரு கம்பெனி மூலமா லீஸ் போட்டு லீஸ்க்கு தான் இங்க வந்திருக்கு, சொந்தது. அப்ப மெயின்டெனன்ஸ்க்கு வெளிநாடு தான் போகும். அப்ப இங்க இருக்கிற அந்த அதுக்கான சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பாக்குறப்ப ஏர் இந்தியாவுக்கும் மற்ற எல்லா ஏர்லைன்ஸை விட அதிகமான மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் இருக்கிறப்ப அந்த செக்ஸ் அதிகமா டிஜிசியை வந்து கண்காணிக்கிறாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதை ரொம்ப அதிகமா குறை சொல்ல முடியலனாலும் இதுதான் அதுதான இது. அதனால அதை நம்ம தனியா பார்ப்போம். அது சிவில். இது மிலிட்ரின்னு வரப்ப மிலிட்ரி ஏவியேஷனும் சிவில் ஏவியேஷனும் டோட்டலா வேறு. சிவில் ஏவியேஷன் வந்து என்னன்னா, வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பாகத்தை வந்து எடுத்துருவாங்க. அது ஃபெயில் சேஃபா வச்சிருப்பாங்க. ஃபெயில் சேஃப்னா இது ஃபெயில் ஆகுச்சுன்னா இன்னொரு பாகம் அதே மாதிரி ஒண்ணு ரெடியா இருக்கும் ஃபெயிலுக்கு, அதை தாங்கி நிக்கிறதுக்கு. அதுதான் ஃபெயில் சேஃப் டிசைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு லோட மட்டும் தாங்கிருக்காது. இது லோடு இன்கேஸ் இது உடஞ்சிருச்சுன்னா அந்த லோட தாங்கறதுக்கு ஒண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைன்லயே அவங்க பண்ணுவாங்க. அதை ஃபெயில் சேஃப் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சிவில்ல இருக்கும், சிவில்ல அந்த ஒர்க் நடக்கும். ஆனா மிலிட்ரிலயும் அப்படி இருக்கும். மிலிட்ரியில என்ன உதாரணம்னா, இப்போ ஒரு பாகத்தை வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்ட மாட்டாங்க. அதை எடுத்துட்டு புது பாகம் ரீப்ளேஸ் பண்ணுவோம். மெயின்டெனன்ஸே இருக்காது, ரீப்ளேஸ்மெண்ட் அதிகமா இருக்கும். ஆனா பங்களாதேஷ் ஏர்கிராப்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்கனாமியை தான் நம்ம சொல்ல முடியுது. அது வந்து ஒரு ரீப்ளேசபிளான ஒரு இது இல்லை. அவங்க அதுவும் அது ரொம்ப அது ஒரு மிலிட்ரி பேஸ் லெவல் இருந்திருந்ததுன்னா அது இவ்வளவு பெரிய இதா இருந்திருக்காது. பைலட் எஜெக்ட் ஆயிருப்பாரு, இவங்களுக்கும் ஒன்றும் ஆயிருக்காது. ஆனா அது ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் இடத்துல போய் உழுவுறப்பதான் அந்த பிரச்சனைகள் சிவியரான. ஓகே சார். சார் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் இந்தியா விமானம் தான் டேக் ஆஃப்க்கு முன்னாடியே ஒரு தொழில்நுட்ப கோளாறு வந்து சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ரன்வேல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளைட்டை. இதெல்லாம் ஆமாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நேற்று நடந்த ஏர்ஃபோர்ஸோட கிராஷுக்கு அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட்ரக விமானங்களை வந்து பார்த்தீங்கன்னா பழைய விமானங்களோட பயன்பாட்டை வந்து நிறுத்திட்டு இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய விமானங்களை வந்து பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் விமானத்துல பயணிக்கக்கூடிய பயணிகளோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கணிசமா ஏறிக்கிட்டே வர இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான நெக்லிஜென்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் அதை வந்து டிராப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொண்டு வரும் இல்லையா? வாய்ப்பு கிடையாது, சுத்தமா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ரெண்டு விஷயம் நீங்க சொன்னீங்கல்ல, மிக் ஏர்கிராஃப்டோட விஷயம் சொன்னீங்க. அப்ப எல்சிஏ ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி பேசுறீங்க. இது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டது இல்லை. முன்னாடியே நம்ம தயாரிச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணணும், நமக்கு மீடியம் ஃபைட்டர்ங்கிற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணுங்கிறதெல்லாம் முன்னாடியே பண்ணதுதான். மால் ஃபங்க்ஷனும் ஸ்நாக்கு, எமர்ஜென்சி லேண்டிங், அப்புறம் டிலே, இதெல்லாம் வந்து ஒரு எப்பவும் நடக்கிற ஒரு சாதாரணமான விஷயம். அது அன்பார்ச்சுனேட்லி இங்கே அடிக்கடி நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஒரு ஏர்லைன்ஸ் எல்லாம் ஏர் இந்தியா இதுல. அதே நேரத்தில் அதனால ஏவியேஷன் பாதிக்குமானா இல்லை. ஏவியேஷனோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப அதிகம். நீங்க ரோடு ஆக்சிடென்ட் எடுத்து பாருங்க, அதையும் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் எடுத்து பாருங்க. எதுல யார் அதிகமாக இறந்துருக்காங்கன்னா உங்களுக்கு ரோடு ஆக்சிடென்ட் தான். ஸோ இது வந்து எந்த விதமான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கோ தொழில்நுட்பத்தை மக்கள் பயன்படுத்துறதுக்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் வந்து இப்போ இல்லை, எப்பவுமே ஒரு தடை கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அது அடுத்து என்ன போவோம், பேசஞ்சர் ட்ரோனை பத்தி பேசுறோம், 2 பேர் மட்டும் பயணிக்க போற ஏர் டாக்ஸிஸ் பத்தி பேசுறோம், எலக்ட்ரிக் ஏர்கிராஃப்ட் பத்தி பேசுறோம், அதெல்லாம் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அதனால இது அதை பாதிக்காது. அது எதை பாதிக்கும்னா, இது எந்த இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் 80 பேர் அந்த மாதிரி போற இடத்துல பிசினஸ் கேட்டகரி பேசஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, என்னால ஏரோப்ளைன் வாங்க முடியுமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 சீட்டர் 15 சீட்டர் ஒரு 6 சீட்டர் ஏரோப்ளைன் டொமஸ்டிக்கா 2ல இருந்து 6 சீட்டர் வாங்கி வச்சுப்பாங்க. 2 கோடி வருது 10 கோடி வருது தான் வருது அப்படிங்கிறப்ப அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. அந்த மக்களுக்கு ஒரு பெரிய செக்டர் ஓப்பனிங் இருக்கு. இங்க இந்தியால என்ன பிரச்சனைனா, இப்ப நீங்க ஏர்கிராஃப்ட்ல ஏர் டிராவல் பண்ணணும்னா
ஒரு 6 ஏர்போர்ட் உங்களை சொல்ல சொன்னா நீங்க சொல்றது எல்லாமே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருக்கும். சென்னை சொல்லுவீங்க, பாம்பே சொல்லுவீங்க, டெல்லி சொல்லுவீங்க, ஆமா இல்ல பெங்களூர் சொல்லுவீங்க, இல்ல திருச்சி, எல்லாமே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அப்ப லோ காஸ்ட் டெர்மினல்ங்கிற ஒரு விஷயமே இல்லை. சார். இப்போ வந்து ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சார். இப்போ நடந்த ஆக்சிடென்ட்டுக்காக இருக்கட்டும், முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைலட்ஸ் மேலே வந்து அவங்க மேலே ஒரு அலிகேஷன்ஸ் போச்சு. ஸோ அவங்களோட நெக்லிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. ஆனால் இதுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் பின்னாடியும் வந்து சில தவறுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பிஃபோர் தட் தான் வருது. பைலட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்களால முடிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. அந்த கிராஷை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி வந்து அவங்க எடுக்கிறாங்க. இதுல வந்து பைலட்ஸோட நெக்லிஜென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல வந்து அவங்க மேல எந்த தவறும் இருக்காதுன்னு? அது என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய விபத்துகள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில பைலட்ஸ் வந்து அவங்களோட தற்கொலைக்காகவோ இல்ல அந்த மாதிரி போய் பண்ணியிருக்காங்க. இதனாலதான் உடனே அந்த பைலட் மேல அந்த கவனம் திரும்புறது. இன்னொன்னு, கவனக்குறைவு, அசதி, சோர்வு, இதெல்லாம் ஹியூமன் ஃபேக்டரா நம்ம சொல்லுவோம். இப்ப மேங்களூர் ஓவர் ஷூட் ஆனது, மேங்களூர் ரன்வே ஓவர் ஷூட் முழுக்க முழுக்க கேப்டனோட மிஸ்டேக் தான். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் சொல்லி கூட அவர் கேட்கல. அவர் வந்த ஸ்பீடு, வந்த ஹைட், அந்த ஹைட்ல இருந்து டிசென்ட் ஆன ஆங்கிள், இது எல்லாமே தப்பு. ஸோ இது இப்ப எடுத்த ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அதுல கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒரு ஏர்லைன்ஸ் நான் சொல்ல முடியும் என்னால. இப்ப அந்த இதே ஏர் இந்தியா ஃபிளைட் எடுத்துக்குமே 2019 நடந்த ஒரு விஷயம். அப்போ வந்து என்னன்னா யூஎஸ்க்கு போறாங்க. ஆக்சுவலி யூஎஸ்க்கு போறப்ப அந்த நம்ம நியூயார்க்கு போற அதே ஃபிளைட்டு ஃபியூவல் தீர்ந்துருச்சு, மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபெயிலியர். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேலை பார்க்காது, நீங்க கண்ணால பார்த்தா வரணும். அன்பார்ச்சுனேட்லி அங்க வெதர் ரொம்ப மோசமா போயிடுச்சு. வெதர் ரொம்ப மோசம், தண்டர் ஸ்டார்மு, ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் மேல ஃபியூவல் இல்லை, ஃபியூவல் காலி ஆயிடுச்சு. நீங்க லேண்ட் பண்ணி ஆகணும். லாஸ்ட் மினிட்ல அவர் லேண்ட் பண்ணிட்டாரு. அங்க வந்து லேண்ட் பண்ண அடுத்த நிமிஷம் அவ்வளோ பெரிய தண்டர் ஸ்டார்ம். அந்த தண்டர் ஸ்டார்ம் முன்னாடி வந்திருந்ததுன்னா அவரால் பார்த்து லேண்ட் பண்ணிருக்க முடியாது. நீங்க இன்னொரு ரவுண்ட் அடிங்கன்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு ரவுண்ட் போறதுக்கு அவருக்கு ஃபியூவல் இல்லை, மிகப்பெரிய விபத்தாயிருக்கும். ஆனா அது தவிர்க்கப்பட்டது. அது முழுக்க முழுக்க பைலட் கிடையாது, பைலட்டோட சாமர்த்தியத்தினாலதான் அது காப்பாற்றப்பட்டது. அது மெயின்டெனன்ஸ் மல்டிபிள் காம்பனன்ட் ஃபெயிலியர். இந்த மாதிரி விபத்துகள் வந்து வேற வேற வழியில வரும். ஆனா அந்த விபத்துக்கு வந்து கம்பெனி வந்து பொறுப்பேற்குமா அப்படிங்கிற, நீங்க சொல்ல வர்றது என்னன்னா அந்த நிறுவனத்தோட தவறா? நிறுவனத்தோட தவறு கிடையாது, அந்த மெயின்டைன் பண்ற அந்த ஹியூமன் ஃபேக்டர், அதோட கால சூழல். இவங்க வந்து என்னன்னா கட்டாயப்படுத்துறது, இந்த நேரத்துக்குள்ள முடிச்சிடணும், இவ்வளோ ஏரோப்ளேன் இந்த நேரத்துல ரிலீஸ் ஆயிருக்கணும், இது பறக்கணும் அப்படின்னு வர்றப்ப அதுக்கு பண்ண வேண்டிய செக்ஸை பண்ணாம விட்டுருவாங்க. கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீவித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம்.